ஹாய் ஹலோ குட் மார்னிங்க எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே இன்றைக்கான நாள் நல்லபடியாக சாமிக்கிட்ட வேண்டிப்போம். ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தாங்க நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரிக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் கடைசியில் நாளே சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, ஒரு பொண்ணு தன் 15-16 வயசில் ஒரு லவ் பண்ணி 18 வயசு கூட ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு 19 வயசில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வாழ்க்கைன்னா என்ன, குடும்பம்னா என்ன, எப்படியாப்பட்ட லைஃப் நமக்கு அமைஞ்சால் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் முடியாது. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணமும் பண்ணியாச்சு, ஒரு குழந்தையும் பெற்றாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. பண்ணிட்டு இருக்கும் போதே 21 வயசில் இன்னொரு குழந்தையும் பிறந்துருது. அந்த குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் முடியல. அந்த பொண்ணு நினச்ச மாதிரி அந்த குழந்தைங்களை வளர்க்க முடியாத போது என்ன பண்ணுறா, அந்த 2வது குழந்தை 1.5 வயசு குழந்தையா இருக்கும்போது விட்டுட்டு வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகும்போது முதல்ல ஒரு 1,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் போக போக அது 3,000 ரூபாவும் ஆகுது. அந்த 3,000 சம்பாதிக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. சரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பசங்களை நம்ம வளர்க்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் சரி, அந்த பொண்ணும் வாழ்ந்துட்டு தான் இருக்கா அந்த லைஃப்லேயே. ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகும்போது முடியலன்றதை விட அந்த பொண்ணு கூட இன்னும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அது என்ன முடியாத பட்சத்தில் அந்த பொண்ணு அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்ததுக்கப்புறம் செத்து போயிடல, சாகணும்னு நினைக்கல, இல்லை ஏதோ ஒரு தப்பான வேலை செஞ்சு தன் பசங்களை வளர்க்கணும்னு நினைக்கல. அந்த பொண்ணு நல்ல மாதிரியாக ஒரு வேலையை செஞ்சு அந்த பசங்களையும் வளர்த்துட்டு தான் இருக்கா. இப்போவும் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, நல்ல மாதிரியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதை ஏன் நான் இப்போ சொல்ல வந்தேன்னா, அந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது, நான் தான் அந்த 18 வயசு முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணவேன். எனக்கு 22 வயசு 21 வயசில் 2 குழந்தைங்க பிறந்துருச்சு. 23 வயசில் நான் அந்த ஃபேமிலியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் நான். ஆனால் சரி, ஹஸ்பண்ட் இல்லை, நம்ம 2 பசங்களை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது தான் எனக்கு நான் செஞ்சு அந்த சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த வீட்டு வேலையாக இருந்தாலும் எனக்கு கை கொடுத்துச்சு, எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. அதுதான் தன்னம்பிக்கைன்னு நினைக்கிறேன் நான். அதில் வந்ததுங்க எனக்கு ஒரு நம்பிக்கை. வளர்த்துடலாம்னா சும்மா ஏனோ தானோன்னா இல்லை, பசங்க சந்தோஷமாக நல்ல மாதிரியாக வளர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. இது ஏன் சொல்கிறேன்னா, எல்லா பொண்ணுங்களுக்கும் வேலைன்றது ரொம்ப முக்கியம். அது ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தனியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சரி, அவங்க பார்ட்னருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் கூட அவங்க நல்லா இருக்கலாம். ஆனால் என்ன மாதிரி தனியாக வாழ்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே கொடுக்கும். அதுதான் சொல்கிறேங்க, வேலை ஒரு பொண்ணுங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் வேலையை தேடிப்பாரு.